அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுமா தொழுகைக்கு தயாராகுவோம். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கம் நரகம், இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜுமாவை பற்றி பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டோரே, ஜுமா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து தொழுகைக்கு விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். இதை நீங்கள் அறிந்தால் நீங்களே வெற்றியாளர்கள். தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து திரிந்து உங்களின் அருளை தேடுங்கள். அதாவது வியாபாரத்தை ஆரம்பியுங்கள். மேலும் அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஆதாரம் அல் குர்ஆன் 62வது சூறால 9 மற்றும் 10. இப்போது சொர்க்கம் நரகம் இது ரெண்டத்தையும் பற்றி பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நடுவில் துளையுள்ள முத்துகளால் ஆன ஒரு கூடாரம் சொர்க்கத்தில் உள்ளது. அதன் அகலம் 60 மைல்களாகும். அதன் ஒவ்வொரு மூலையிலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணைவியர்கள் இருப்பாங்க. மேலும் ஒரு மூலையில் உள்ள துணைவியரை மற்றொரு மூலையில் இருக்கும் துணைவியர் பார்க்க முடியாது. மேலும் இறை நம்பிக்கையாளர்களை அவர்கள் சுற்றி வருவர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றின் பாத்திரங்களும் மற்ற பாத்திரங்களும், அதாவது பொருள்களும் வெள்ளியால் ஆனவை. அதோட இன்னும் 2 சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றின் பாத்திரங்களும் சுற்றி இருக்கும் மற்ற பொருள்களும் தங்கங்களால் ஆனவையாக இருக்கும். மேலும் அதுனு என்னும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய இறைவனை காண்பதற்காக அவன் மீதுள்ள மேலாடை என்றால் பெருமை என்னும் மேலாடை தவிர வேறு எந்த தடையும் இருக்காது. இதை பற்றி உங்களுக்கு புரியலைன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி 4879, மேலும் 4880, மேலும் ஆதாரம் நூல் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது 180 மற்றும் 2835. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சைஹான், ஜைஹான், ஃபுராத், நீல் எனும் நைல் ஆகியவை சொர்க்க நதிகளில் உள்ளவையாகும். ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் 2839. அதனால் இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நமக்கு உண்மை. இன்பங்கள், பணம், புகழ் நம்மளோட வாழ்க்கையில் முக்கிய நோக்கம் அப்படின்னு நினைக்காம மறுமை எனும் பிந்தைய மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்புங்க. நம்மளுடைய பிந்தைய வாழ்க்கையில் இறுதி தீர்ப்பு இருக்குது, அதை என்றைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் அதுக்கேற்ற நன்மையை நம்ம கொஞ்சமாச்சும் செய்ய முயற்சி எடுக்கணும். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன்னு அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சு மீண்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய சிறிய பாவங்களோ பெரிய பாவங்களோ அதை மனமுறங்கி அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது அதை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் மட்டுமே. ஜுமாவோட தொழுகையை கண்டிப்பாக எந்த ஆண்களும் தவற விடாமல் கண்டிப்பாக தொழுங்க. அதுவும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுங்க கண்டிப்பாக.